அமிர்தா, செல்வி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போங்க. நானும் எழிலும் மட்டும் போயிட்டு அங்கே விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க. சரி நீ பேக் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு எழில சொல்கிறாங்க. எல்லாரையும் வெளியே போகிறாங்க. செல்வி அமிர்தா 2 பேருமே வழி அனுப்பி வைக்கிறாங்க. பாக்கியா எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் அப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரூமில் இருக்காங்க ராஜி, கதிர் 2 பேருமே இருக்காங்க. ஒவ்வொரு பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ராஜி யோசிக்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே. ஏய் நீ எதுக்கு இன்னும் அந்த பொறிக்கு பையனோட சுற்றிட்டு இருக்க? உனக்கு தான் வீட்டில் நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கல்ல, நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் திட்டும் போது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ராஜி சொல்கிறாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை? நான் யார் கூட வேணாலும் பேசுவோம், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. கதிரும் நடந்த எல்லாத்தையுமே நினச்சிட்ருக்காரு. அப்புறம் பாக்கியா வராங்க. சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. 2 பேருமே பயங்கரமாக அழுதுகிட்டே வராங்க பாக்கியா கூட. மீனா, கோமதி 2 பேருமே வராங்க. வந்த உடனே வண்டியிலேருந்து இறங்கினோடனே பாண்டியன் பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வந்துட்டியா பா, நீ இல்லாமல் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க, ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை. ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. என்ன ஆச்சு கோமதி? நான் ஏதோ கேட்டுட்டு இருந்தேன், ஒரு பதில் கூட சொல்லாமல் உள்ளே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. சரி இருங்க ஒரு நிமிஷம், இந்தாங்க பணம் இருந்தாங்க, எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2500 அப்படின்னு சொல்கிறாங்க. 2500 பணம் கொடுக்குறாங்க. ஆமாம் மீனா, நீ எதுக்காகம்மா பணம் கொடுக்குற? உள்ளே என்ன பண்ணுறான் அவன்? இன்னும் தூங்கிட்டே இருக்கானா? ஒரு ஆள் போய் அவனை இறக்கணுமா? எதுக்காக இன்னும் கதிர் கீழே இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. என்ன சொல்கிறதே தெரியல. அப்படியே திரு முடிக்கிறாங்க மீனா. ஃபஸ்ட்டு இந்த 2500 பிடிங்க, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்போ கதிர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. கதிரம்மா என்ன அவளும் வளரிட்டு போகிறா, நீயும் எதுவுமே பேச மாட்டேற, எங்கே தான் போனா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. அவரா என்ன சொல்ல வந்ததை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. இல்லை அவன் மதுரையில் இறங்கிட்டான். எதுக்கு மதுரையில் இறங்கினா? இல்லை அவனுக்கு காலேஜில் எதுக்கோ வர சொன்னாங்க, அவனை மதுரையிலே விட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அது எப்படி உங்கள் 2 பேரும் தனியாக விட்டு அவன் போவான்? இங்கே வந்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாரு. அப்படியே உள்ளே வராங்க. வந்த உடனே பார்க்குறாரு மீனாவோட வீட்டுக்காரு. வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆமாம் எங்கே கதிரை காணோம், சுற்றி பார்த்தா கதிரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா அவர் காலேஜுக்கு போயிட்டாரு. என்னது காலேஜுக்கு போயிட்டான்? அவன் அப்படி பண்ணுறவன் கிடையாதே, அப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க மாட்டானே, கரெக்டாக செய்வானே, நீ என்ன ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் போயிட்டு வந்தேன்ல அதான் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நில்லுமா, என்னம்மா எதையுமே ஒழுங்காவே சொல்ல மாட்டேற? இல்லைம்மா அவங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. அத்தை வந்துட்டு அப்படியே அவங்க அண்ணன் பொண்ணு அண்ணனே நினச்சிட்டு இருக்காங்க. அதான் மாமா ஒரு மாதிரி வருத்தமாக இருக்காங்க. சரி பரவாயில்ல, வருத்தமாக இருக்கட்டும். ஏன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. இல்லை அவங்களுக்கு தலைவலி. என்னம்மா இப்போ தான் வருத்தப்படுறாங்கன்னு தலைவலின்ற, என்னதாம்மா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. இல்லை அவங்களுக்கு அதையும் யோசித்து தலைவலி வந்துருச்சு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படியே டீ போட்டு தரேன், உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ இப்போ கோமதியை போய் பார். சரி நான் வரட்டுமா, வந்து ஹாஸ்பிட்டல் ஏதாவது கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. இல்லை மாமா, இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே போகிறாங்க. பாண்டியன் சொல்கிறாரு நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. மீனா உள்ளே போகிறாங்க. பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க கோமதி. ஏங்கா இப்படி அழற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கேட்குறாரு. இல்லைடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, என்ன ஆச்சு தெரியுமா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அண்ணனுக்கு வேற நைட்டு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, அப்படி நெஞ்சு வலிலாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பதட்டமாக கேட்குறாங்க. ஆமாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்லக்கா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ராஜி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அம்மா அப்பாவை பற்றி யோசிக்காமல் இப்படி போயிட்டாலே, எங்கே இருக்கா எதுவுமே தெரியல, நான் வீட்டில் போய் சொல்கிறேன், எங்கே ராஜியை போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கோவமாக வருது. யாருமே என் பேச்சு கேட்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாக்கா, ராஜி பாவம் எங்கே இருக்காளோ எப்படி இருக்காளோ எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு கோமதியோட தம்பி. கோமதி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க எதுக்கு அழறாங்கன்னு எனக்கு தானே தெரியும், அவங்க என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என்ன அத்தை, எதுக்கு அத்தை இப்படி அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையெல்லாம் பிடிக்கிறாங்க. அத்தை எதுவுமே சொல்லாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதி பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லவே இல்லை. இது எல்லாத்தையுமே மீனாவோட வீட்டுக்காரு பார்க்குறாரு. என்னதான் நடக்குது இங்கே, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தான் பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சரி மீனா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. என்னங்க
ஒரு நிமிஷம் வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆமாம் என்ன ஆச்சு உங்கள் 2 பேருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எதுவும் பதில் சொல்ல மாட்டீங்க, கேட்டால் கதிர் விட்டுட்டு போகிறான்றீங்க, எதுவுமே புரியலையே என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க, நீ ஏன் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு தயவு செய்து கேட்காதீங்க புரியுதா, எனக்கு ஏற்கனவே கோவமாக வருது, நானே ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு தலை வேற வலிக்குது, நீங்கள் வேற ஏதாவது கேட்டு இன்னும் எரிச்சல் கிளப்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா மீனா சொல்கிறாங்க. அப்படியா உனக்கு தலைவலிக்குதாம்மா, சரி நீ போ, நான் உன்னை எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட வீட்டுக்காரர் சொல்கிறாரு. மீனா அங்கேருந்து பதட்டமாக